Hi dear students, ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு இந்த மூமெண்ட் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024 செஷன் ஆட் டு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் டு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு 19 டிகிரி கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய நேம் வரல அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ அந்த விடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேம் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க இதனால. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 187.50 183 இந்த மாதிரி கட் ஆஃப்ல இருந்து 105 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல நான் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ நம்மளுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சைன் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்த பாசிட்டிவ் சைன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் இப்ப வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சோ நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து எப்பனாலும் ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து 1 வீக்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்கீங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் சைனை பார்க்கும்போதும் நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ இமீடியட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண உடனே இமீடியட்டா நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ நீங்க எப்பனாலும் நீங்க அபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாருமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நம்ம எல்லாருமே ஒரி பண்ணிட்டே இருந்தோம். ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாசிட்டிவ் சைன் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்திருக்குது. சோ இந்த பாசிட்டிவ் வைபோட இந்த டேல இருந்து நீங்க ஒரு ஹாப்பியான மூடுக்கு வாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.